தமிழக சுகாதாரத்துறையால் சேலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தடுப்பூசிகளை இட்டுச் சென்றனர். கொரோனா என்னும் உயிர்கொல்லி நோய் கடந்த ஆண்டு சீனாவிலிருந்து பரவியது. உலகையே உலுக்கிய இந்த நோயின் தாக்கம் இந்தியாவில் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களையும் உலுக்கியது என்பது அனைவரும் அறிந்ததே. இதையடுத்து தமிழகம் உட்பட்ட அந்தந்த மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. நோயின் தாக்கம் குறைய குறைய சில பல தரவுகளுடன் ஊரடங்கு உத்தரவு தற்போது வரை நீடித்துதான் வருகிறது. இதனிடையே மத்திய அரசின் உத்தரவின் பேரில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்த உயிர்கொல்லி நோய் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு மத்திய அரசின் சார்பில் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டன. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அரசு தலைமை மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இந்த கொரோனா உயிர்கொல்லி நோய்க்கான தடுப்பு மருந்துகள் முதற்கட்டமாக முன்கள பணியாளர்களும் தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், காவல்துறையினர், செய்தியாளர்களுக்கு, அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் இடப்பட்டன. இதையடுத்து இரண்டாவது கட்டமாக செலுத்தப்படும் இந்த உயிர்கொல்லி நோய் தடுப்பூசி தனியார் மருத்துவமனைகளுக்கும் அனுமதி அளித்து தமிழக சுகாதாரத்துறை ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சேலம் மாநகரம் உட்பட மாவட்டம் முழுவதும் தமிழக சுகாதாரத்துறையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51 தனியார் மருத்துவமனைகளில் இன்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தை அடுத்துள்ள அரியானூர் பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தனியார் மருத்துவமனை VIMS ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இந்த உயிர்கொல்லி நோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.